இருந்தேன். மாமா அது தெரியாம எல்லாம் எனக்கு எடுத்து வச்சிட்டாங்க. நான் இவ்ளோலாம் சாப்பிட மாட்டேனே. இந்தாங்க. ஆமா, நானும் இவ்வளவு சாப்பிட மாட்டேன். அப்ப எனக்கு அண்ணா இத பாஸ் மச்சான், உனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மாப்ள, தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிக்கிறேன். என்னடா வாங்கிட்ட? சரி கொடுங்க. இந்த பீஸாவை எடுத்துக்கிட்டா லெக் பீஸ் எனக்கு ஒண்ணு கொடுங்க. என்னங்க முட்டையா தர்றாங்களே லெக் தர மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க. சரி, ஏதோ நீங்கலாம் வற்புறுத்துறீங்களேன்றனால நாங்க வெளிநடப்பு பண்ணாம சாப்பிடுறோம். சரியா? எல்லாரும் சாப்பிடுங்க. சரி, இங்க யாரோ 2 பேர் வெளிநடப்பு பண்ண போறதா சொன்னாங்க. அந்த மனசெல்லாம் எப்போ செத்து போயிட்டாங்க. டேய், ரோட்ல போறவங்க என்னடா கண்டத பேசிட்டு போறீங்க? யாரா அவ? டேய், சொல்றா. சாப்பிடுறா. சரிடா. பொறுமையா சாப்பிடுறா. வாய மூடுறா. அவன் அப்படித்தான். நான் ஊருக்கு போறதுக்குள்ள என் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு தங்கத்திலேயோ இல்ல வெள்ளியிலேயோ ஒரு வளையல வாங்கி இந்த சமைச்ச கைக்கு போட்டு விட்டு தான் போவேன். ஆனா என்ன, கை சைஸ் தான் பெருசு, இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி வளையல் கிடைக்குதான்னு தான் தெரியல. ஓகே, டின்னர் முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த ஓரமா இந்த பாய் எடுத்து போட்டு அப்படியே மல்லாந்திர வேண்டியதுதான். குல்லுபுதம், அப்படியே எங்களுக்கும் ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடு. பெட்ஷீட்டா? உங்களுக்கு எதுக்கு? நாங்களும் இங்கே அப்படியே பெட்ஷீட் வச்சு படுத்துறோம். நல்ல கதையா இருக்கு. போங்க, போய் ரூம்ல படுத்து தூங்குங்க. போங்க. இல்ல பரவாயில்ல, ரூம்ல எதுக்குங்க? நாங்களும் இங்கேயே படுத்துக்கிறோம். ஆமா அண்ணே, சொன்னா கேளுங்க. ரூம்ல போய் படுங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வசதி ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நாங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா தான். போங்க. இது அத கொடுங்க. போலாமா? குட் நைட் நே. குட் நைட் சத்யா. குட் நைட். குட் நைட்ங்க. குட் நைட். குட் நைட். அமுல் பேபி, இங்க ரூம் தான் இருக்கும். பெட் கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? அதெல்லாம் தெரியுங்க. காலையில இந்த ரூமை பார்த்துட்டேன். ஆனா கீழே பார்த்தா உனக்கு தூக்கம் வராதே, அதுவும் புது இடம் வேற. என்ன பண்ண போற? அது ஆக்சுவலி பந்தரத்துல வசதி எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவங்க நமக்கு இவ்வளவு தூரம் பண்றதே பெரிய விஷயம். அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நம்ம எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சத்ரியா அமுல் பேபி. ங்கிறப்போ எங்க ரூம்குள்ள வரணும்? ஆக்சுவலி இது சரியா வராதுங்க. வேணா நீங்க ஒன்னு செய்யுங்க. அவருக்கு வேணா இந்த ரூமை கொடுத்துருங்க. நாங்க வேணா வெளியில படுத்துக்கிறோம். என்னங்க, ஓகே தானே? ராஜன்னா ஆள் இல்லனே. ஓ, சின்ன பையனா? அது இல்லனே. ஓ, ஏதாவது குட்டி குழந்தையா? இல்லனே. நாகராஜன். பாம்பா? பயப்படாதீங்க, ஒன்னும் செய்ய மாட்டான். நீங்க கட்டில்ல தானே படுக்க போறீங்க. கீழே படுத்திருந்தாதான் மேல ஏறி போவான். மேல ஏறி போவானா? ஆமா, இதான் அவனுக்கு போற வழி வர வழி. அப்போ வருவாரு, அப்பப்போ போவாரு. அப்பப்போ வந்து அப்பப்போ போவாரா? பிரபு, தப்பி தவறி கூட கீழே படுத்துற கூடாதுரா. என்னென்ன, எதுவும் பயந்துட்டீங்களா? பயமா எனக்கா? என்னங்க நீங்க என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது? நான் பாம்பு லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சு ரைட் ஹேண்ட்ல பொழைச்சு போன்னு விடுறவன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ரீடெலிகாஸ்ட்ல நீங்க பார்க்கல? பார்த்திருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு என் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்னங்க சிஸ்டர், போங்க. நம்பிக்கை எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு பாருங்க. கரெக்டா சொல்லுவாங்க. ஆமாமா, கற்பாம்பூச்சிய பார்த்தாலே ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட்.
கேட்க மாட்டியே. ஆமா, இப்ப என் முடிவு மாத்திட்டல. இப்ப என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதான் இங்க படிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க என்னமோ ஏதோ பேசஞ்சர் ட்ரெயின் வந்துட்டு போற மாதிரி நாகராஜன் வந்துட்டு போவான்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு மேல என்ன எப்படி கீழே படுக்க சொல்றீங்க? எவ்வளவு பயம் இருக்கு தெரியுமா? பயத்துல பாதி உயிர் போன மாதிரியே இருக்குங்க. தள்ளி படுங்க ப்ளீஸ். இருக்கட்டும், சிரிங்க சிரிங்க. நீங்க சிரிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க இப்ப சிரிக்கிறீங்கன்றதுக்காக நான் கீழே படுத்தா அப்புறம் நாளைக்கு காலையில எல்லாம் தலையை சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. அதுக்கு இந்த சிரிப்பை நான் சகிச்சுக்கிறேன். எல்லாம் இந்த நாகராஜனால. கொஞ்சம் தள்ளிதான் படுங்களேன். ஏன் இப்படி பண்றீங்க? புட்டும் புட்டுருமா? அதுவும் நீதான் கட்டில ஓரத்துல படுத்து நிறுவா. அப்போ நீதானே அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்ப. கோவத்துல உன்னை கொத்திச்சுனா? கொத்திருச்சுனாவா? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவள் பேபி நான் ஆத்தி வைக்கிறான். என்னதான் இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம் இல்லையா? ஏங்க அப்படியேனாலும் நான் கீழே படுக்கலையே, மேல தானே படுத்திருக்கேன். கட்டில் மேல எப்படிங்க பாம்பு ஏறி வந்து கொத்தும்? என்ன அவள் பேபி லூஸ் மாதிரி பேசினிருக்கிறா? அந்த மிருகங்களெல்லாம் காட்டுற சேனல் பேருனா? அது டிஸ்கவரி சேனல். அந்த டிவில பார்த்தது இல்லையா? அதுல பாம்பு மொத்தலாம் ஏறும். அப்படி இருப்ப தமா துண்டு கட்டில ஏறாதா? ஐயோ டைம் ஆயிடுச்சு. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா நாகராஜரு கோச்சிக்கு போறாரு. இருக்கு ஒரு அடி 1.25 அடி. இது போதும் நினைக்கிறேன். இந்த கேப்லயே மெயின்டைன் பண்ணி படுத்துருவோம். அதுதான் கரெக்ட். இதுதான் இவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இவங்க இந்த சரி திரும்பி தூங்கிட்டாங்க. அங்க நாகராஜன் வருவான். என்ன மகுடி மியூசிக்லாம் கேக்குது? நாகராஜா வந்தோமா பாலை குடிச்சோமா போனோமான் இருக்கணும். என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாம வந்த வழி தெரியாம போயிடணும்ன. ஓகே இல்ல, குட் பாய் இல்ல, என்ன எப்படியாவது காப்பாத்திருப்பா. அப்பா நாகராஜா என்ன காப்பாத்துப்பா. எங்கிருந்து சத்தம் வருதுன்னே தெரியலையே. கரெக்டான டைமிங். இது சரி வராது. பேசாம நம்ம ரவுடி பேபிக்கு அந்த பக்கம் போய் படுத்துருவோம். கரெக்ட், இதுதான் நமக்கு சேஃப். என்ன பண்றவங்க பேபி?
பாம்பு வேற நம்மள போட்டு இப்படி படுத்துது. காலையில எந்திரிச்சதும் நாகராஜனுக்கும் அந்த குட்டிக்கும் பாம்பு புத்துல பால் ஊத்திடணும். கரெக்ட். ரவுடி பேபி, ம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? ம், நான் ம். அந்த பக்கமா படுத்துக்குவா? இந்த பக்கமா படுனோன்னா கட்டுல விட்டு கீழே இறங்கி வந்து இந்த பக்கமா வந்து பத்துக்கோ. ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? கீழே கால் வச்சிருந்தோம் பாம்பு போட்டுருச்சுன்னா என்ன பண்றது? இப்போ உனக்கு என்னதான் வேணும் உனக்கு? என்னங்க கோவப்படுறீங்க? அதே மாதிரி கிராஸ் பண்ணோன்னு சொல்லி என் மேல பாஞ்சி ரொமான்ஸ் பண்ணாதானா? இல்லங்க. ஆக்சுவலி இட்ஸ் a best choice. அவள் பேபி வேணாம், நீ ஆஸ்பத்திரியே போ. ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, ராங். அலோபதியோட நாட்டு வைத்தியம் தான் எப்போதுமே பெஸ்ட்டுங்க. அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காருங்க. எனக்கும் ரொம்ப நாளா இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். சிஸ்டர், shall we move to நாட்டு வைத்தியசாலை? அண்ணே, நாம அங்க போக வேண்டியது இல்லைன்னு, அப்புறம் அவங்களே இங்க வருவாங்க. ஓ, மொபைல் ஹாஸ்பிட்டல். பரவாயில்லையே, வில்லேஜ்லாம் இப்போ பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. பாருங்களேன், மொபைல் ஹாஸ்பிட்டல்லாம். வர சொல்லுங்க சிஸ்டர், இங்கேயே பாத்துடலாம். சரிண்ணே, நான் போன் எடுத்து கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போய் பண்ணுங்க. இந்த உடம்புலதான். இந்த உடம்புலையா? ஏங்க காப்பாத்துங்க. இந்த உடம்புலதான். அப்பா, என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? அப்பா, ஐயோ, கருப்ப சொல்லி வந்தவனா என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? கேட்ட நீங்க தான் கேக்குறீங்க. யோ அடிக்காதயா. இந்த உடம்ப விட்டு போறியா இல்லையா? ஓ சிஸ்டர், அண்ணே, இந்த ஆள் இந்த அடி அடிக்கிறாரு. கருப்பா, ஒழுங்கா ரவுடி பேபி சொன்ன மாதிரி ஊசி போட்டுதான் சரியா இருக்கும் போல இருக்கு. இந்த உடம்ப விட்டு போ. அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. ரொம்ப கைராசியான பூசாரி இவரு. என்ன கோளாறு, எதனால ஜுரம் வந்துச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு விரட்டிடுவாரு. அதுக்கப்புறம் ஜுரமே உங்களுக்கு வராது. எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி? பாத்தீங்களாண்ணே, பூசாரி மந்திரிச்சுதான் அதுவே போயிடுவான்னு சொல்லிருச்சு. சொல்லலன்னா தான் அந்த ஆள் அடிப்பானே. என்னென்ன? இல்ல இல்ல, போயிடுச்சுல, விட்டுருங்களேன் ப்ளீஸ். 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்தா சரியா போயிருவோம். இப்ப பாரு, 500 ரூபாவும் கொடுத்து ஆட்டியும் வாங்கிக்கிறேன். இதுங்களெல்லாம் வச்சுன்னு. அண்ணே, அவங்க கிடக்குறாங்கண்ணே. உங்களுக்கு சரியாயிருச்சுல? அது போதும். சரியாயிடுச்சு. சந்தோஷம். சரியாயிடு. ஓகேங்க. காப்பாத்திட்ட ராசாத்தி. அந்த கருப்பை துருநூறு எடு. அப்பா கருப்பா, இவன் இந்த வருஷம் ஆச்சு முடிய வெட்டணும்பா. காப்பாத்துப்பா. ஐயோ, காப்பாத்துக்க. நம்மள பார்த்தா அவ்வளவு பயமாவா இருக்கு? இப்படி பயந்து ஓடுறான். எனக்கு லைட்டா பைத்த கலக்குது. டேய், நேரம் கட்ட நேரத்துல உனக்கு வயித்து கலக்கிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். என்னடா டேப்லெட்ல வேணாம் மாப்ள. அவ்வளவு நேரம்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். டேய், இங்க இறங்கி என்னடா பண்ணுவ? அது ஓபன் பிளேஸ்ல. சொல்றா பிரபு சார், ஓபன் ஸ்பேஸ்ல போறதெல்லாம் கிராமத்துல சகஜம். சரி இறங்கி தொலை. அப்புறம் ஊரை நாடடிச்சிடாத. நீ ஊரை நாடடிச்சாலும் பரவாயில்ல, காரை நாடடிச்சிடாத. இறங்குடா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நீ போய் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவியா? அதுக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுவனா? போகும்போது நீ அப்படியே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்குவியா? ஓகேவா? இறங்கு. சீக்கிரம் வாடா.